சித்த மருத்துவமே உலகின் முழுமை பெற்ற, முற்றுப்பெற்ற, முடித்து வைக்கப்பட்ட மருத்துவம் என்பதில் எந்த சந்தேகமும் நாம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சித்த மருத்துவம்தான் உலகில் இறைவன் கொடுத்த முதல் மருத்துவம். சித்த மருத்துவத்தின் உண்மையான பெயர்தான் ஆயுள்வேதம். ஆயுள் என்றால் வாழ்நாள், வேதம் என்பது வழிகாட்டி, வாழும் பொழுது வழிகாட்டுவது, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், உடலை எப்படி பேண வேண்டும் என்று காட்டுவதுதான் ஆயுள்வேதம். முதலில் இந்த உலகை படைத்த இறைவன், அதில் மனிதர்களை படைத்த இறைவன், அந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களை காப்பாற்றிக் கொள்ள எந்த வகையான மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்பதையும், எந்த வகையான மருந்துகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் விரிவாக சொல்லி ஒரே மருத்துவம் சித்த மருத்துவம்தான் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே நம் உடலில் ஏற்படும் குறைபாடுகளை நீக்குவதற்கு உகந்தது இயற்கையான மருந்துகள் மட்டும்தான். இயற்கையான உடல், நாம் பூமியில் விளையும் பொருட்களை உண்டு நாம் வளர்கின்றோம். நமக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஆல் ஆஃப் த மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி ஃப்ரம் த எர்த். பூமியில் இருந்துதான் கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த மருத்துவத்தை, மருந்தை, உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவத்தை நாம் இழந்ததினால்தான் இன்று கைதேடி ஒவ்வொரு விழாவாக கைவீசி கையை நீட்டி அலைகின்றோம். நாம் கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்தேடி அலைகின்ற கூட்டத்தைப் போல் மூடக்கூட்டமாக நாம் இருக்கலாமா? முட்டாள்தனமாக நாம் இருக்கலாமா? நம்மிடம் இருக்கின்ற அரிய பொக்கிஷங்களை, அற்புத பொக்கிஷங்களை, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு நமது மூதாதையர்கள் நமக்கு கொடுத்து சென்ற மருத்துவத்தை நாம் நிச்சயமாக உலக மக்களுக்கு கொடுப்போம். உலக மக்கள் அனைவரும் நம்மிடம் வந்து எடுத்துச் செல்லும் நிலையை நாம் உருவாக்குவோம். நிச்சயமாக தமிழன் தலை நிமிர்ந்து நிற்க, தான் கண்ட நமது மூதாதையர்கள் கொடுத்த அந்த மருத்துவத்தை இந்த உலக இனம் நலமாக வாழ அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன். நண்பர்களே, அதை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், எடுத்துச் செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.